தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் ஒரு மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற கோவில். 14ஆம் நூற்றாண்டில் மன்னர் பராக்கர பாண்டியன் அவர்களால் கட்டப்பட்ட கோவில். வரலாறாக பார்த்தோன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஜட்ஜ்மெண்ட் வழியாக தான் அந்த கோயிலுடைய வரலாறையே பலர் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க, நான் உட்பட. காசியிலிருந்து நீர் எடுத்துகிட்டு வந்து இங்கே அந்த கோவிலை கட்டியிருக்கிறாரு பராக்கிரம பாண்டியன் அவர்கள். இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் தொடர்பாக எழுந்த சர்ச்சை, நீங்கள் போட்ட வழக்கு, அதை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் கொடுக்க முடியுமா? முதல்ல கோயிலை பற்றி சில வார்த்தைகள் சொல்லிக்கிறேன். நம்முடைய தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஏக பாரதம் சிரேஷ்ட பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை, நம்ம தேசம் முழுக்க ஒரு கொள்கை, ஒரு கோஷம் இருக்குது. இதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஸ்தலம் வந்து நம்முடைய தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் காசின்னு ஒரு கோயில் இருக்குது. அதனுடைய அடையாளமாக அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மொழி, உடை, கலாச்சாரம் எல்லாமே மொத்தத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே இருக்கவங்களுடைய மொழி, உணவு, கலாச்சாரம் எல்லாத்துக்கும் மொத்த வித்தியாசம் இருக்கும். ஆனால் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு நூலிலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோமீட்டரை இணைக்குது. அதைத்தான் நம்ம இன்றைக்கி வந்து ஏக பாரதம் சிரேஷ்ட பாரதம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இந்த புண்ணிய பூமியை இணைக்கக்கூடிய அந்த ஆன்மீகத்தை கிட்டத்தட்ட காசி மாநகரில் எவ்வளவு படையெடுப்புகள் நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். பல்வேறு பண்டிதர்கள் தாக்கப்பட்டார்கள், கோயில்கள் இடிக்கப்பட்டது. காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளே தாக்குதல் நடந்து கோயில் பல ஆண்டுகள் வந்து அடைபட்டு இருந்ததெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த தேசத்தினுடைய கலை அந்த கோடியில் வடகோடியில் ஒருத்தனை அடித்தா இங்கே தென்கோடியில் வலிக்கும் அப்படிங்கிற அடையாளமாக தென்கோடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கணக்கில்லாத காசி விஸ்வநாதர் கோயில்கள் வந்தது. இந்த ஒரு காசி விஸ்வநாதர் கிடையாது, ஆனால் எல்லாத்துக்கும் பிரதானமாக இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் வந்து நம்முடைய தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில். கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டில் 1447 கும்பாபிஷேகம் நடந்த சொல்கிறாங்க. 15ஆம் நூற்றாண்டில் அருகே ஸ்ரீ பராக்கிரம பாண்டிய மன்னன் தான் வந்து நீங்கள் அங்கே ஒரு கோயிலை அடைச்சிங்கன்னா நாங்கள் ஊரெல்லாம் கோயில் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினது. இங்கே பார்த்தீங்கன்னா அவரே வந்து இதே தென்காசி மாவட்டத்தில் இங்கே தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் சிவகாசியில் அங்கே ஒரு அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோயில் ஒன்று இருக்குது. அவரே பராக்கிரம பாண்டியனை கட்டியிருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதருங்க பேரில் நூற்றுக்கணக்கான கோயில்கள் தென்காசி மாவட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம். இருக்கக்கூடிய எல்லா பெரிய கோயில்களையும் காசி விஸ்வநாதருங்க ஒரு தனி சன்னதி வச்சுருப்பாங்க. அப்படி இந்த தேசத்தை ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பிரதான கோயில் வந்து காசி விஸ்வநாதர் கோயில். அவர் வந்து கெட்டி முடித்த பராக்கிரம பாண்டிய மன்னன் வந்து அந்த கோயிலை பற்றி சொல்கிறார். மனத்தால் வகுக்கவும் எட்டாத கோயில், வகுக்க முன்னின்று எனைத்தான் பணிகொண்ட நாதன், தென்காசியை என்று மண்மேல் நினைந்து ஆதரம் செய்து தம்காவல் பூண்ட நிருபர்வதம் தன்னை தாழ்ந்து இறைஞ்சி யானும் தலைமீது தரித்தனனே அப்படிங்கிறார். மனத்தால் வகுக்கவும் எட்டாத கோயில்னா மனதால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத பிரம்மாண்டமான கோயில்.